வெல்கம் டு அப்துல் கலாம் அச்சீவர்ஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய நம்ம மேக்ஸில் கவர் ஆகக்கூடிய முக்கியமான எல்லா டாபிக்ஸும் நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா தனிவட்டி பார்க்க போகிறோம். ஸோ தனிவட்டி பொறுத்த தனிவட்டி மற்றும் கூட்டு வட்டி, அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா தனிவட்டி அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த தனிவட்டி எங்கெங்கெல்லாம் கவர் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக்கில் 7th and 8th புக்கு, இந்த ரெண்டு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தனிவட்டி மற்றும் கூட்டு வட்டி இந்த ரெண்டு கான்செப்டும் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகிருக்கும். இன்றைக்கி நான் எந்த புக்கிலேருந்து சம்ஸ் எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னா, 7ஆம் வகுப்புலேருந்து சம்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கேன். இது முழுக்க முழுக்க தனிவட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி தனிவட்டினா என்ன, கூட்டு வட்டினா என்ன அப்படின்னு இருக்குள்ள டிஃப்ரென்ஸ் நல்லா பார்த்துடலாம். இப்போ தனிவட்டி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ நான் 25,000 அப்படிங்கிறது தனிவட்டி, ஓகேவா? 25,000 வட்டி வாங்குகிறேன். அது வந்து என்ன பண்ணுறேன், 3 வருஷத்துக்கு என்ன பண்ணுறேன், டைம் டியூரேஷன் கேட்குறேன், ஓகேங்களா? இப்போ 25,000க்கு 3 வருஷத்துக்கு எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% வந்து கொடுக்குறாங்க. 8% வச்சு தான் வட்டி கொடுக்குறாங்க. சும்மா நான் தோராயமாக எடுத்துக்கிறேன். 25,000க்கு 8% அப்படிங்கிறது எனக்கு ஒரு 500 ரூபா வருது அப்படின்னு சும்மா வச்சுக்கிறேன். அப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை வருஷத்துக்கு, 3 வருஷத்துக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அடைக்க டோட்டல் அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். அதனால் ஒரு ஃபஸ்ட்டு வருஷம் 500 ரூபா, செகண்ட் வருஷம் 500 ரூபா, தேர்ட் வருஷம் 500 ரூபா. அப்போ 3 வருஷமும் சேர்த்து வட்டி மட்டும் உனக்கு எவ்வளோ வருது? 1500 ரூபா வருது. டோட்டல் அமௌண்ட் என்ன வருது? 25,000. அப்போ 25,000 ப்ளஸ் ஒரு 1500, ஸோ டோட்டலாக எனக்கு எவ்வளோ வருது? 26,500 ரூபா அப்படிங்கிறது நான் டோட்டலாக என்ன பண்ணணும், பே பண்ணணும் எங்களுக்கு 3 வருஷம் கழிச்சு. இதே கூட்டு வட்டி அப்படின்னா, இதே 25,000க்கு 500 ரூபா அதே வட்டிங்கும்போது ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு என்ன வரும், எனக்கு 500 ரூபா வட்டி வந்துடும். அப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ இருக்கும்? 25,500 ரூபா. கூட்டு வட்டி பொறுத்த வரைக்கும் அசலோட வட்டியை கூட்டிக்கணும் ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு. செகண்ட் வருஷத்துக்கு எப்படி கணக்கிடுவாங்கன்னா, இந்த 25,500 தான் என்ன பண்ணுவாங்க, டோட்டல் அமௌண்ட்டாக கன்சிடர் பண்ணிப்பாங்க. இந்த 25,500க்கு மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, 8% வட்டி கணக்கிடுவாங்க. அப்படி சும்மா கணக்கப்படும் போது நான் 500 வட்டி கட்டணும்ல, அப்போ என்ன வந்து எனக்கு ஒரு 800 சேர்த்து வருது. அப்போ இந்த 25,500 ஒரு 800 சேர்த்துக்கோங்க, 26,300. இது செகண்ட் வருஷம் 26,300. மறுபடியும் தேர்ட் வருஷம் அதே 8%, இந்த 26,300க்கு 8% கூட்டிக்கோங்க, என்ன ஒரு 3 போட்டுக்கோங்க. அப்போ 20 சம்திங் போட்டுக்கோங்க, 27,000 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 27,000 அப்படிங்கிறது வரும். அப்போ எனக்கு தனி வட்டியில் பார்க்கும்போது எவ்வளோ வந்துச்சு? 1,500 தான் வந்துச்சு. 26,500 தான் கட்டினேன். ஆனால் கூட்டு வட்டிங்கும் போது என்னது, எனக்கு அமௌண்ட்டு எக்ஸ்ட்ரா தான் வருது. எவ்வளோது? 500 ரூபா எக்ஸ்ட்ரா வருது, 27,000 சொல்லி வருது. ஸோ இதுதான் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், ஓகேங்களா? அதே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தனி வட்டியில் என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் இருக்குது ஸோ அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ தனி வட்டி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபார்முலா அந்த எஸ்ஐஎஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. இந்த எஸ்ஐ அப்படிங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ஸோ PNR/100 அப்படிங்கிறது ஃபார்முலா. எஸ்ஐ அப்படிங்கிறது தனி வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க, தனி வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இதை. இந்த பி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட், அதாவது பார்த்தீங்கன்னா அசல் அப்படின்னு சொல்லுவாங்க. என் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டு மென்ஷன் பண்ணுவாங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் அதை சொல்லுவாங்க. ஆர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டி விகிதம், அந்த அசலுக்கு எவ்வளோ வட்டி விகிதம் போடுறாங்களோ அந்த வட்டி விகிதத்தை மென்ஷன் பண்ணுறது தான் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஆர் சொல்லுவோம். இதுதான் ஒரு மெயின் ஃபார்முலா. இந்த மெயின் ஃபார்முலா வச்சு கிளை ஃபார்முலாஸ் நிறைய வரும். எப்படின்னா, இதில் எல்லா வேல்யூவும் கொடுக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு வேல்யூ மிஸ் பண்ணிவிட்டு அதை வேல்யூ கேட்பாங்க. இப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ வந்து கொடுக்காம இந்த PNRோட வேல்யூ கொடுத்துட்டு எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ என்ன பண்ண போகிறோம், கொடுக்குற அமௌண்ட்லாம் கொண்டு போய் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணோன்னா நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, சம்ஸில் பியோட வேல்யூ கொடுக்க மாட்டாங்க, மற்ற வேல்யூலாம் கொடுத்துருப்பாங்க. என்னோட வேல்யூ கொடுக்க மாட்டாங்க, மற்ற வேல்யூலாம் கொடுத்துருப்பாங்க. இப்படி ஒரு வேல்யூ விட்டுட்டு மற்ற வேல்யூலாம் கொடுத்து அந்த விட்டு போன வேல்யூ கேட்பாங்க. P கேட்பாங்க, N கேட்பாங்க, R கேட்பாங்க. சம்டைம்ஸ் டோட்டல் அமௌண்ட்டும் கேட்பாங்க. இதில் எங்கே சார் நான் டோட்டல் அமௌண்ட் எப்படி நான் கணக்கிடுறது? ஸோ டோட்டல் அமௌண்ட் கணக்கிடுறதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னன்னா, டோட்டல் அமௌண்ட்னா எதுனா, ப்ராஃபிட்டோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கிறது கிடச்சிடும், ஓகேங்களா? பிரின்சிபல் அமௌண்ட்டோட அசலோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி கூட்டிட்டோமா நம்மளுக்கு கிடைக்கிறது தான் டோட்டல் அமௌண்ட், ஓகேங்களா? இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து
ப்ராஃபிட் கண்டுபிடிக்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் என்ன பண்ணுவாங்க சம்டைம்ஸு, ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்க, டோட்டல் அமௌண்ட்டையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் கொடுத்துருவாங்க. அப்படிங்கும்போது நம்ம ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கலாம், நம்மளுக்கு ப்ராஃபிட் இந்த வேணும் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அந்த அமௌண்ட்டு போயிடலாம். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அந்த அமௌண்ட்டு போயிட்டோமா மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆகிடுமா, அப்போ இது ப்ராஃபிட் கண்டுபிடிக்க ஃபார்முலா. ஓகேங்களா, இப்படியும் நம்ம சம்ஸ் போடலாம். இது ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ வேறு என்ன ஃபார்முலான்னு வச்சுக்கோங்களேன். இப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு ஸோ பிஎன்ஆர் பை 100 அப்படின்ட்டு இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறாங்க, எனக்கு பியோட வேல்யூ தான் வேணும். ஓகேவா, அப்போ இந்த எல்லா அமௌண்ட் கொடுத்துட்றாங்க, இங்கே பியோட வேல்யூ வேணும். அப்படிங்கும் போது இந்த 100 மேலே எப்படி போயிடும், அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு இன்ட்டு 100 டிவைட் பை இந்த எண்ணு ஆறும் கீழே வந்துடும். இது பியோட வேல்யூ. ஓகேங்களா, அடுத்து என்ன பண்ணுவாங்க, என்னோட வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்னோட வேல்யூ கொடுக்க மாட்டாங்கன்னா என்ன ஆகும், அதே தான் அந்த எண்ணை இங்கே வச்சுக்கிட்டு பியும் ஆரையும் இங்கே கொண்டு போயிடுறோம். இப்போ என்ன வச்சுட்டோமா இங்கே அந்த பி வந்துடும், பிஆர். அடுத்து ஆர் அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்க, பிஎன் வேல்யூ கொடுத்துருவாங்க. அப்போ எப்படி கொடுப்போம், ஆர் அமௌண்ட் இங்கே வச்சுக்கிட்டு பியூவையும் எண்ணையும் இங்கே கொண்டு போயிடணும். ஸோ அவ்வளோதான். மொத்தம் இது வரைக்கும் அதை இதில் ஒரு 3 ஃபார்முலா, இது ஒரு 4 ஃபார்முலா, அப்புறம் டோட்டல் அமௌண்ட் கொடுத்துட்டு பிரின்சிபல் ப்ளஸ் எஸ்ஐ 5 ஃபார்முலா பார்த்துருக்கோம். ஸோ 5 ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேண்ணா, இப்போ நம்ம சம்ஸ்க்கு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் சம் என்ன அப்படின்னா கொடுத்துருக்காங்க போங்க, 25,000 அமௌண்ட் கொடுக்குறாங்க, அதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% சொல்லிட்டாங்க. எத்தனை வருஷத்துக்கு, 3 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டு கணக்கிடுறாங்க. அப்போ 3 வருஷத்துக்கு கழிச்சு தனி வட்டி எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இது நம்ம என்ன ஃபார்முலா தெரியும் நம்மளுக்கு, எஸ்ஐஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொடுக்குற வேல்யூலாம் ஃபஸ்ட்டு என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு கிவன் டேட்டாவில் மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் மென்ஷன் பண்ணி வைங்க, அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு ஈஸியாக பிக்கப் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ 25,000 அப்படிங்கிறது என்னது, பிரின்சிபல் அமௌண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா பி, 8% வட்டி விகிதம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% கொடுத்துட்டான். ஆண்டு எவ்வளோ கொடுத்துட்டான், 3 ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துட்டான். ஓகேங்களா, எண்ணும் கொடுத்துட்டான். ஸோ என்ன கேட்குறான், தனி வட்டி தான் கேட்குறான். தனி வட்டி தான் என்னன்னு சொல்லுவோம், எஸ்ஐ தான், எஸ்ஐன்னு சொல்லுவோமா. அப்போ அவன் கேட்குறது என்ன, அது எஸ்ஐ தான் கேட்குறான். அப்புறம் நம்மளுக்கு எஸ்ஐக்கான ஃபார்முலா என்ன, பிஎன்ஆர் பை 100. ஓகேங்களா, அப்போ நம்ம சப்மிட் பண்ணலாமா, எஸ்ஐஸ் ஈக்குவல் டு பியோட வேல்யூ என்னது 25,000. ஓகே, என்னோட வேல்யூ என்ன, என்னோட வேல்யூ 3. ஆரோட வேல்யூ என்ன, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% டிவைட் பை 100. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் அடிக்க பார்க்கலாம். இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணுறேன். அப்போ மீதிக்கிறது என்னது, 250 இன்ட்டு 3 24. அப்போ 250 24. ஸோ என்ன வரும், அப்படியே கொஞ்சம் கால்குலேட் பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம். 250 பெருக்கல் 24. ஸோ என்ன வருதுன்னா 6,000 அப்படின்னு கிடைக்குது. இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அவன் கேட்குறது என்ன, தனி வட்டி தான் கேட்குறான். அப்போ சிம்பிள்ஸோட வேல்யூ என்னது, நம்மளுக்கு 6,000 அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. ஸோ சப்போஸ் இதில் தனி வட்டி மற்றும் மொத்த தொகை கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன், தனி வட்டி மட்டும் மொத்த தொகை. ஸோ மொத்த தொகை என்ன பண்ணுவோம், ஏன்னு வச்சுக்கோமா. அப்போ ஏ கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, டோட்டல் அமௌண்ட் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், ப்ராஃபிட்டோட எஸ்ஐயை நம்ம ஆட் பண்ணிக்கணுமா. அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ வந்துச்சு, ஸோ ப்ராஃபிட் நம்மளுக்கு எவ்வளோ வந்துச்சு, அசல் 25,000 வந்துச்சா, 25,000 ப்ளஸ்ஸு இதோட சிம்பிள்னஸ் எவ்வளோ இருந்துச்சு, 6,000 வந்துச்சு. அப்போ டோட்டல் அமௌண்ட் ஏ நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 31,000 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம். ஓகேங்களா, புரிஞ்சதில்ல, ஒன்றும் இல்லை, ஃபார்முலா கொடுத்துருப்பான், ஃபார்முலா கொண்டு போயிட்டு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு வேல்யூவை. ஸோ அது மேக்ஸிமம் எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும் ஸ்கூல் புக் சம்ஸு. ஸோ அதனால் எதையும் விட வேணாம், ஸோ எல்லாமே பார்த்துடலாம். ஓகேவா, அடுத்து செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படியே ரீட் பண்ணுங்கள். என்ன கொடுக்குறாங்க, ஸோ குமரன் என்ன பண்ணுற, குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி விகிதம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஆர் கொடுத்துட்டான், 2 ஆண்டுகள் என் கொடுத்துட்டான், கழித்து 750 தனி வட்டியாக செலுத்தினால் 750 தனி வட்டியாக செலுத்துறாரு. அப்போ எஸ்ஐயும் கொடுத்துட்டாங்க 750 எனில் அசலை காண்க. ஸோ சொல்லியிருக்கோம், இது மாதிரி பிரின்சிபல் அமௌண்ட் கொடுக்க மாட்டான். பிரின்சிபல் அமௌண்ட் கொடுக்காம எல்லா வேலையும் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணலாம், அப்படியே கொண்டு போய் சப்மிட் பண்ணி நம்ம ஆன்சர் எடுத்துக்கலாம்னு சொன்னேன்.
இப்போ என்ன பண்ணலாம், அதேமாதிரி போடலாம், வருமானம் பார்க்கலாம். சிம்பிள் ஈக்குவல் டு ஸோ பிஎன்ஆர் பை 100 சிம்பிள் எல்லாம் கொடுத்துருக்கான், 750 கொடுத்துருக்கான். சரி, பியோட வேல்யூ கொடுக்கல, என்னோட வேல்யூ கொடுத்துருக்கானா, எவ்வளோ கொடுத்து 2 வருஷம் கொடுத்துருக்கான். ஆரோட வேல்யூ கொடுத்துருக்கானா, கொடுத்து ரிட்டர்ன் 10% கொடுத்துருக்கான், டிவைட் பை 100. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்கோம், பி வச்சுக்கிட்டு மற்ற வேலையெல்லாம் கொண்டு போய் அங்கே அப்படியே அந்த பக்கம் கொண்டு போகணும். அப்போ 750 இன்ட்டு 100 டிவைட் பை 2 இன்ட்டு 10 20, ஓகேவா, ஈக்குவல் டு பி. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், இந்த 2க்கு இது 2, ஸோ I2 10 வரும். அப்போ 750 இன்ட்டு 5, ஸோ எல்லாம் வந்துச்சு நம்மளுக்கு. ஸோ 3750 அப்படிங்கிறது ஆன்சர். 3750 எங்கே இருக்குது, ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ கொடுக்க வேலையை கொண்டு போய் சப்மிட் பண்ண போகிறோம், வேறு எதுவுமே கிடையாது. ஏதாவது ஒரு வேலை மிஸ் ஆகிடும், அதை மட்டும் கேட்பாங்க. ஓகேங்களா, அடுத்த சம் போகலாம். அடுத்து 3ஆம் சம்மு. இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன டிஃப்ரெண்டாக பார்க்கலாமா. எத்தனை ஆண்டுகளில், அவங்க கேட்குறான் பாரு, எத்தனை ஆண்டுகள், அப்போ ஆண்டை தான் கேட்குறான். எத்தனை ஆண்டுகளில் 5600 ஆண்டுக்கு 6% தனி வட்டி விதத்தில், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 6% தனி வட்டி விதத்தில் 6720 உயர்ந்துருச்சான். அப்போ 5600 இருந்த அமௌண்ட்டு 6720 உயர்ந்துருச்சான். எவ்வளோ வட்டி விகிதத்தில், 6% வட்டி விகிதத்தில். இதில் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்கான், பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருக்கான், டோட்டல் அமௌண்ட் கொடுத்துருக்கான். வெறும் ஒரு 3 வேலையை தான் கொடுத்துருக்கான். ஆனால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு என்ன பண்ணோம், அந்த ஃபார்முலா எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ பிஎன்ஆர் பை 100. நம்மளுக்கு என்னென்ன வேல்யூ இருக்கணும், இந்த ஃபார்முலாவில் 3 வேலையை தான் சப்மிட் பண்ண முடியும். இங்கே இருக்கிறதே 2 வேல்யூ தான். இங்கே டோட்டல் அமௌண்ட் வேல்யூன்னு அப்படி ஒன்று கொடுக்கவே இல்லை அதில், இங்கே ஃபார்முலாவில். இதை நம்ம என்ன பண்ண கண்டுபிடிக்கலாம், டோட்டல் அமௌண்ட் கொடுத்துட்டான், பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டான். இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், எஸ்ஐ வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இதுக்கு ஒரு ஃபார்முலா சொன்னோம்ல, ஏஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் எஸ்ஐ சொன்னோமா. இதில் வந்து எஸ்ஐ வேல்யூ கண்டுபிடிக்கலாமா, எனக்கு எஸ்ஐ தான் வேணும். அப்போ பிரின்சிபல் ப்ளஸ்ஸாக இருந்தால் கூட மைனஸ் ஆகிடும். அப்போ டோட்டல் அமௌண்ட்லேருந்து பிரின்சிபல் அமௌண்ட்டை கழிச்சா நம்மளுக்கு எஸ்ஐ கிடச்சிரும். அப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ, டோட்டல் அமௌண்ட்டு 6720, பிரின்சிபல் அமௌண்ட்டு 5600 கிடைக்கும். 0 2 7 6 போனால் 1, 6 5 போனால் 1, அப்போ 1120. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்துச்சு, 1120. இப்போ நம்மளுக்கு 3 வேலையும் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ என்ன ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதே ஃபார்முலா அப்படி சப்மிட் பண்ண போகிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ என்னது, 1120. ஸோ பியோட வேல்யூ 5600, பிஎன்ஆர் பை 100 பை அந்த ஃபார்முலா தான் கொண்டு போய் சப்மிட் பண்ண போகிறேன். இது எஸ்ஐ அமௌண்ட்டுப்பா. ஸோ எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100 அதுதான் சப்மிட் பண்ண போகிறேன். எஸ்ஐ அமௌண்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம் 1120. எப்படி 1120 கண்டுபிடிச்சோம், டோட்டல் அமௌண்ட்லேருந்து பிரின்சிபல் அமௌண்ட் மைனஸ் பண்ணாமல் நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ கிடச்சிடும். அதான் எழுதியிருக்கேன். பியோட வேல்யூ என்னது, 5600. என்னோட வேல்யூ தெரியுமா, தெரியாது, அதுதான் கேட்குறான், என்ன தான் கேட்குறான். அதுக்கடுத்து ஆரோட வேல்யூ என்னது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 6% கொடுத்துட்டான், டிவைட் பை 100. இப்போ என்ன பண்ண போகிறோம், என்ன வச்சுக்கிட்டே மீது எல்லாத்தையும் தான் கொண்டு போயிடும். அப்போ 1120 இன்ட்டு 100 டிவைட் பை 5600 இன்ட்டு 6. ஓகேவா, இப்போ சப்மிட் பண்ணலாமா. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ அப்படிங்கிறது கேன்சல் ஆயிரும். ஓகே, இங்கே பாருங்கள், ஓர் 56 2 56ங்கிறது என்னது, 112. அப்போ வேறு என்ன இருக்குது, 20/6 இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட லாஸ்ட்டாக எவ்வளோ இருக்குது, 20/6 இருக்குது. இதை எப்படி சுருக்கலாம், 6ஆல் சுருக்கலாமா. இப்போ ஓரா இதுக்கு பின்னமாக மாற்றலாம் ஈஸியாக. எப்படி மாற்றலாம் பாருங்கள், ஆன்சர் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது கேட்டிருக்கேன் அப்படின்ட்டு. அப்போ இது எப்படி போய்க்கலாம், ஸோ 3/18 மீதி 2, 3/18 அடித்த 6 20 அடித்தா 3 இருக்கும். அதனால் 3 எழுதிட்டேன், 3/18 மீதி பேலன்ஸ் எத்தனை இருக்கும், 2 இருக்கும், அந்த மேலே தூக்கி போட்டேன். இப்போ மறுபடியும் இந்த 3 2/6 சுருக்கலாம். ஓகேவா, அப்போ 2 3 2 6. அப்போ எனக்கு லாஸ்ட்டாக என்ன ஆன்சர் வந்துச்சு, 3 1/3 வந்துச்சு. இது எப்படி போட்டோன்னு தெரியுதா, 20/6.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் எல்லாமே பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. அதனால் நாம என்ன பண்ணணும், இந்த பின்னத்தை இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும். அப்போ 20 எத்தனை ஆறு இருக்கும், 3 ஆறு இருக்கும். கீழே என்ன இருக்கோ அதே தான் கீழே வர மாதிரி பார்த்துக்கணும். அப்போ 6 கீழே போட்டுக்கிட்டோம், 3 6 18. ஓகேங்களா, மீதி 2 இருக்குது, மேலே தூக்கி போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். இதை வந்து சுருக்கலாம், 2 2 2 3 2 6ன்னு. இப்போ 3 1/3ங்கிறது கரெக்டாக இந்த மாதிரி கிடச்சிருச்சு. ஆன்சர் எங்கே இருக்குது, 3 1/3 ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும். இது ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா சிம்லெஸ் தட்டி தூக்கிடலாம். ஸ்கூல் புக் சம்ஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஓகேங்களா, அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் என்னது, சதீஷ்குமார்ங்கிற என்னார் ஒரு கடன் வழங்கும் நபரிடமிருந்து 52,000 வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறாரு. ஸோ 52,000 வாங்குறாரு. இதுதான் பிரின்சிபல் அமௌண்ட் பி. தனிவட்டி விதத்தில் கடனாக பெறாராமா. ஓகேங்களா, 4 ஆண்டுகள் கழித்து நான் எண் கொடுத்துட்டாங்க. 4 ஆண்டுகள் கழித்து சதீஷ்குமார் வந்து 79,040 மொத்த தொகையாக செலுத்துறாரு. டோட்டல் அமௌண்ட்டை செலுத்திடுறாராமா. 52,000 வாங்குறாராமா 4 வருஷத்துக்கு. பின்னாடி என்ன பண்ணுறாரு, 4 வருஷம் கழிச்சு 79,040 தான் செலுத்திடுறாரு அவர்கிட்ட. அப்போ செலுத்தும் போது அவர் எவ்வளோ பர்சன்டேஜ் வட்டி வந்து பார்த்தீங்கன்னா கட்டிட்டு இருந்திருப்பார். எனக்கு அந்த வட்டி பர்சன்டேஜ் என்ன, வட்டி எவ்வளோ வட்டி கட்டிருப்பாரோ அந்த பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லுப்பா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னான்னு கேட்குறான். இது வரைக்கும் எப்படி பார்த்தோம் பாருங்கள், ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்க மாட்டோம், அதெல்லாம் கேட்டு வைப்பான். இதுலேயும் பாருங்கள் என்னென்ன வேல்யூ இருக்குது. அந்த ஃபார்முலா சப்மிட் பண்ணால் நம்மளுக்கு 3 ஃபார்முலா 3 வேல்யூ வேணும். ஆனால் 2 வேல்யூ தான் இருக்குது. என்னென்ன இருக்குது, பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குது, எண் இருக்குது. எல்லாம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் தான் ஈஸியாக சப்மிட் பண்ணியிருக்கலாம். அப்படிலாம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறான். அவன் என்ன கேட்டிருக்கான், டோட்டல் அமௌண்ட் தான் கொடுத்துருக்கான். ஸோ இப்படி வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், டோட்டல் அமௌண்ட்லேருந்து பிரின்சிபல் அமௌண்ட் கழிச்சு நம்மளுக்கு எஸ்ஐ கிடைச்சிடல. அதே தான் 79,040 டோட்டல் அமௌண்ட்டு. அதுலேருந்து பிரின்சிபல் அமௌண்ட்டை கழிக்கிறோம். கழிச்சா நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள், 270,40 எவ்வளோ வந்துச்சு, 270 ஒரு நிமிஷம் இருங்க, 79,040 மைனஸ் 52,000 270,40. அப்போ எஸ்ஐ நம்மளுக்கு என்ன வந்துச்சு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு அதோட வேல்யூ என்ன 270,40. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம ஃபார்முலா எழுதி சப்மிட் பண்ண போகிறோம். எஸ்ஐயோட வேல்யூ என்ன, இது வந்து பார்த்தீங்கன்னா PNR/100 ஃபார்முலா PNR/100. ஓகே, எஸ்ஐயோட வேல்யூ என்னது 270,40. பியோட வேல்யூ நம்மளுக்கு என்னது 52,000. ஓகே, என்னோட வேல்யூ 4 வருஷம், 6 தெரியாது, 100 அப்படியே வச்சுக்கிறோம். இதுக்கு நம்ம ஒன்று கொண்டு போயிருங்க, 270,40 × 100 டிவைட் பை 52,000 × 4 = 6. அவ்வளோதானே. இப்போ என்ன பண்ண போகிறோம், எவ்வளோ கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணுங்கள். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். வேறு என்ன கேன்சல் பண்ணலாம், இதை 2ஆல் கேன்சல் பண்ணி பார்க்கலாமா. 2 2 4, 1 2 2, 3 2 6, மீதி 1 I 2 10, 2 2 4, 1352 வரும். மறுபடியும் இதை கேன்சல் பண்ணுங்கள். 2ஆல் 6 2 12, மீதி 1, 7 2 14, மீதி 1, 6 2 12. ஸோ 676 அப்படின்னு கிடைக்கிது. இப்போ 676 52ஆல் டிவைட் பண்ணுங்கள், என்ன வருதுன்னு பார்க்கலாம். 676 டிவைட் பை 52. ஸோ போட்டால் நம்மளுக்கு என்ன வருது 13 வருது ஆன்சர். ஸோ 13% அப்படின்னு கிடைக்கிது. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ வந்துச்சு 13%. அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட் 13% அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஸோ அவ்வளோதான், ஈஸியாக அடிக்க தெரிஞ்சால் போதும். ஒன்றும் இல்லை, கொடுக்குற ஃபைலையோ கொண்டு போய்ட்டு ஃபார்முலா சப்மிட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் அப்படிங்கிறத கிடச்சிட்டே இருக்கும். வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா, செம்மு புரியுதுடா. ஓகேங்களா, அதே தான் டோட்டல் இதில் பிரின்சிபல் சிம்பிள் அமௌண்ட் கொடுக்கல. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், டோட்டல் அமௌண்ட்லேருந்து பிரின்சிபல் அமௌண்ட் மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு சிம்பிள் அமௌண்ட் கிடச்சிரும். சிம்பிள் அமௌண்ட் எத்தனை 270,40. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், அப்படியே ஃபார்முலா சப்மிட் பண்ணுறோம். 6 தான் கேட்குறாங்க, அதனால் 6 இங்கே வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வரும்போது 100ங்கிறது மேலே போய்டும். 52,000 × 4 கீழே வந்துடும். ஸோ அது சப்மிட் பண்ணாமல் நம்மளுக்கு 13% அப்படிங்கிறது கிடச்சிச்சு. அவ்வளோதான். ஓகேங்களா, அடுத்த போகலாம். இதுலேயும் பாருங்கள் வட்டி விகிதம் தான் கேட்குறாங்க. இதுலேயும் என்ன கேட்குறாங்க, வட்டி விகிதம் கேட்குறாங்க. சம் பார்க்கலாமா. ஸோ அசல் என்ன பண்ணுறாங்க, அசல் வந்து பார்த்தீங்கன்னா 46,000 அதையும் சொல்லிட்டான், பி சொல்லிட்டான்.
ஆண்டு வந்து என்ன கேட்குறேன், ஒரு ஆண்டு 9 மாதம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 9 மாதம் அப்படின்னு ஆண்டுன்னு கொடுத்தா பிரச்சனை இல்லை. அதே மாதம்னு கொடுத்துட்டாங்களே என்ன பண்ணுறீங்க, டோட்டல் எல்லா வருஷம் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறீங்க, மந்த்து கன்வெர்ட் பண்ணிவிடுங்க. இப்போ 1 இயருக்கு எத்தனை மாதம் அப்படின்னா 1 இயருக்கு 12 மாதம். ஓகேங்களா? அப்போ 1 இயருக்கு 12 மாதம் போட்டேன். ப்ளஸ்ஸு இன்னொரு 9 மாதம் காலம், ஒரு ஆண்டு 9 மாதம், மறுபடியும் ஒரு 9 மாதம் கூட்டிக்கோங்க, 21 மாதங்கள். என்ன பண்ண போகிறோம், 21/12 அப்படின்னு நான் மாற்றிப்பேன். ஸோ என்னோடய வேல்யூ என்ன பண்ணுது, 21/12. 12 போடுறாங்கன்னா நான் டோட்டல் மந்த்தை அந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா 12 மாதமாக, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மந்த்தையும் ஒரு 12 மாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை 3 அடிங்க பாருங்கள், 7 3 21, 4 3 12. ஸோ 7/4 என்ன சொல்லுன்னா 7/4 கிடைக்கிது. ஸோ என்னோடய வேல்யூ வந்து 7/4 கிடைக்கிது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டு மூலம் மொத்த தொகையாக 52,440 உயர்ந்துருச்சான். எனில் வட்டி விதம் காண்க. எஸ்ஐ கொடுக்கல. இப்படி கேட்டாங்க. டோட்டல் அமௌண்ட்டும் பிரின்சிபல் அமௌண்ட்டும் கொடுத்தா எஸ்ஐ எப்படி கண்டுபிடிப்போம், டோட்டல் அமௌண்ட்லேருந்து பிரின்சிபல் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிப்போமா. அப்போ 52,440 46,000 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு சிம்பிள்னஸ் கிடச்சிருமா. 0 4 4 52 போனால் 6 6,440 ஒரு சொல்லுங்க. ஓகே. ஸோ என்னோட அமௌண்ட்டு 7/4 6,440. ஓகேவா? 6,440 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 6,440 இது வந்து சிம்பிள்னஸோட அமௌண்ட்டு. இப்போ என்ன பண்ண போகிறோம், வட்டி விதம் ஆர் கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் பியோட வேல்யூ என்னது, எஸ்ஐ அமௌண்ட் என்னது 6,440. எஸ்ஐ அமௌண்ட் 6,440. பியோட அமௌண்ட் என்னது 46,000. என்ன பண்ணோம், ஸோ 7/4 போட்டோமா, 7/4 அந்த 4 கீழே போடணும், இந்த 100. அப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு தெரியாது. இப்போ என்ன பண்ண போகிறோம், அப்படியே கொண்டு போயிட்டு அந்த கீழே இருக்கிறத மேலேயும் மேலே இருக்கிற அமௌண்ட் கீழே எடுத்துகிட்டு போகிறோம். 6,440 × 4 4 × 100 400ன்னு வச்சுக்கோங்க. டிவைட் பை 46,000 × 7 = R. இப்போ கேன்சல் பண்ணி பாருங்கள். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோவும் கேன்சல். இது 6 4 4பா. ஸோ அடிக்க முடியுமான்னு பாருங்கள். இப்போ 46 இருக்குது. 2 4 3 2 6. ஓகேங்களா? 3 2 6 2 4 2 4 வரும். ஸோ இதை 7 அடிங்களே. 1 7 7 4 28 4 28 மீதி 4 7 6 42. 7 தான் பிடிக்கிறோம். அப்போ 6 42 7 35 6 42. இதை நீங்கள் 1 23 23 2 23 46. அப்போ மீதி பேலன்ஸ் இருக்குது 2 × 4 தான் இருக்குது. அப்போ 2 8%. டோட்டல் அமௌண்ட் நம்மளுக்கு டோட்டல் எவ்வளோ கிடச்சி, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி விகிதம் நம்மளுக்கு 8% அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு அடிக்க தெரிஞ்சால் போதும். ஸோ ஃபார்முலா ஒரே சேமாக தான் இருக்கும், ஏதாவது ஒரு அமௌண்ட் மாற்றி கொடுத்துருவோம். ஸோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஈஸியாக போட போகிறோம். அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்த சம் போடாமா. இங்கே பாருங்கள், இங்கே என்ன சம் கேட்குறேன்னு பாருங்கள். ஒரு அசல் என்ன, ஒரு அசல் வந்து ஆண்டுக்கு 10% வட்டி விகிதத்தில் 5 ஆண்டுகளில் 10,050 ரூபா மாறிடுச்சான் ஒரு அசல். ஆனால் அசல் தெரியல. அப்போ அசல் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு அசலுங்கிறது என்னது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 10% ஆமாம், 5 ஆண்டுகளாமா, டோட்டல் அமௌண்ட்டாக மாறிடுச்சான். எனில் அசலை காண்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, பிரின்சிபல் அமௌண்ட்டும் இல்லை. இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா என்னன்னு இப்போ சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
வெயிட் ஃபார்மேட் பண்ணியிருக்கீங்களா? இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நான் இனிஷியலாக சொல்லியிருக்கேன், சொல்லாம விட்டேன். அது பிரின்சிபல் அமௌண்ட் கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அது என்ன ஃபார்முலா அப்படின்னா 100A 100 + NR. இது ஒரு ஃபார்முலா. சப்போஸ் இந்த ஃபார்முலா எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கொடுக்காமல் இருக்கும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணலாம், நம்ம டோட்டல் அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலாக மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம சிம்பிள்ஸ் கிடச்சிரும். சப்போஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கல அப்படிங்கும் போது என்ன பண்ணலாம், இதுதான் பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா. ஸோ இப்போ 100 அப்படிங்கிறது அப்படியே சப்மிட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. 100 அப்படிங்கிறது அப்படியே போட்டுக்கோங்க. இன்ட்டு N ஏ டோட்டல் அமௌண்ட் என்னது 10,050. 10,050 டிவைட் பை ஸோ 100 ப்ளஸ் NR. ஸோ N அப்படிங்கிறது என்னது, என்னங்கிறது அது என்ன, நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை 5 இன்ட்டு ஆர். ஆரோட வேல்யூ 10. அப்போ என்ன வரும் 5×5 50. 100 + 50 150 வரும். ஓகே, 100 + 50 150 அப்படின்ட்டு வருமா. டோட்டல் என்ன பண்ணுறேன் 150 எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்போ சப்மிட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். 35 5 25 100. 3 டிவைட் பண்ணி பார்க்கலாம். 1 3 3 3 9 மீதி 1. மறுபடியும் 3 9 மீதி 1 5. ஆக 335 × 20. ஸோ 335யும் 20யும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னா, ஸோ 6700 அப்படிங்கிறது வருது. ஸோ நீங்கள் வந்து நான் கால்சி வச்சு போடுறது மல்டிஃபிகேஷன். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 6700 நீங்கள் இடையில அப்படின்னாலும் போடுறேன். 6700 அப்படிங்கிறது டோட்டல் அமௌண்ட் கிடச்சிச்சு, நம்மளுக்கு பிரின்சிபல் அமௌண்ட் கிடச்சிச்சு. ஸோ இது ஒரு டைப்பு, இது ஃபார்முலா யூஸ் பண்ணி போகிற ஒரு டைப்பு. ஸோ இதை வந்து 3 விதமாக போடலாம். அந்த சம்ம பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்தாங்களா அப்படின்னு இது மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்காம டோட்டல் அமௌண்ட்டு, நம்பர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், சரி, அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம 3 விதமாக அதை போடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலா டைரக்ட் ஃபார்முலா சப்மிட் பண்ணி போடலாம். ஸோ வேறு செகண்ட் டைப் என்ன அப்படின்னா, இது பாருங்கள் 10% வட்டி வீதம். ஓகே, 5 ஆண்டுகளாமா. ஓகே, எவ்வளோ கிடைக்குது 5×5 50. அப்போ நம்ம 5×100ஓட கிடைக்கிற இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸையும் வட்டி விகிதத்தையும் பெருக்கி வர அமௌண்ட்டை 100ஓட ப்ளஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்போ 5×50 அப்போ 150. 100ஓட ப்ளஸ் பண்ண சொன்னோன்னா இது ஒரு ஷார்ட்கட் தான். அப்போ 150% எவ்வளோ ஆகும் 10,050. அப்போ 100% என்ன அப்படின்ட்டு பார்த்தா முடிஞ்சிச்சு. இதை அப்படியே கிராஸ் மல்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். 150 x 100 × 10,050. 100 50 × 100. அவ்வளோதான். இப்போ அப்படியே போட்டுக்கோங்க. எக்ஸை இங்கே வச்சுக்கோங்க. எக்ஸை வச்சுக்கிட்டு அப்படியே கீழே கொண்டு போயிருங்க. 10,050 × 100 / 150. அதே தான் 5 5 2 5 10 அடித்து போட்டிங்களா, அதே தான் வரப்போகுது. பெருக்கினீங்களா என்ன கிடைக்கும், ஸோ 1700 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா? இது செகண்ட் டைப். இது புரிஞ்சுதா? இப்போ என்ன பண்ண, இப்போ இந்த டைப் புரிஞ்சுதா? இந்த டைப் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி வந்துச்சு அப்படின்னா, சிம்லஸ் கொடுக்கவே இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு 100 வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் ஆண்டையும் கொடுத்துருப்பாங்க, அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. எவ்வளோ வருது 150. 5×50 அப்போ 150. 150 தான் டோட்டல் அமௌண்ட். எவ்வளோது 10,050. அப்போ 100 என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ என்ன பண்ணுறோங்க, ஸோ அடித்து முடித்தா நம்மளுக்கு கிராஸ் மல்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு கிடச்சிரும். இது செகண்ட் டைப்பு. தேர்ட் டைப் என்ன அப்படின்னா, ஆப்ஷன்லேருந்து போகிறது எப்படி அப்படின்னா, இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான் இருக்கும், டைம் எடுத்துக்கும். சப்போஸ் நம்ம ஃபஸ்ட்டு ஆன்சர் நம்ம எடுக்கிற ஆன்சர் ரைட்டாக வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. தப்பாக வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எல்லா ஆப்ஷனும் செக் பண்ணணும். ஆனால் ஆன்சர் கண்டிப்பாக கிடச்சிரும். ஆனால் கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும், அந்த மல்டிஃபிகேஷன் பண்ணுறது கரெக்டாக மல்டிஃபிகேஷன் பண்ணணும். இதே எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், நம்மளுக்கு எல்லாம் தெரியும் சிம்லர் இடத்துல எப்படி ஃபார்முலா என்னது
பிஎன்ஆர் பை 100 ஸோ பிஎன்ஆர் பை 100 இதுதான் ஃபார்முலாவா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பியோட வேல்யூ இங்கே இருக்கிறதே இது ஒரு பியோட வேல்யூ. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன், நான் 6700 எடுக்கிறேன். 6700 நான் பியாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். என்ன 5 6 10 பை 100 2 0 2 0 கேன்சல் 5 10 50. ஓகேங்களா. அப்போ 50 × 67 கிடைக்குமா. 50 67 பெருக்கணும். 0 IL 35 0 அப்போ 5 மீதி 3 வரும். IR 30 30 33. ஸோ எனக்கு சிம்பிள் எவ்வளோ வந்துச்சுன்னா 3350. அவன் டோட்டல் எவ்வளோ கொடுத்துருக்கான். ஸோ 10050 கொடுத்துருக்கான். அவன் என்ன பண்ண போகிறேன், நான் பிரின்சிபல் அமௌண்ட்டையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் கூட்டினா எனக்கு எவ்வளோ வரணும், டோட்டல் அமௌண்ட் வந்து 10050 வரணும். அப்போ நான் 6700 தான் எடுத்தேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்துச்சு 3350 வந்துச்சு. இந்த ரெண்டையும் கூட்ட போகிறேன். இப்போது 6700 3350 ரெண்டையும் கூட்ட போகிறேன். கூட்ட எனக்கு எவ்வளோ டோட்டல் அமௌண்ட்டுக்கு வரணும் 10050 வந்துச்சு அப்படின்னா நான் எடுத்த ஆப்ஷன் ரைட்னு அர்த்தம். 0 5 7 6 7 3 10 0 மீதி 1 10. அப்போ 10050 அப்படிங்கிறதே வந்துருச்சு. அப்போ நான் எடுத்த இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஓகேவா, எடுத்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட், அவ்வளோதான். பட் இது வந்து எப்போ நம்ம எடுக்கிற ஆப்ஷன் கரெக்டாக இருக்கணும். இது வரல அப்படின்னா இது எடுக்கணும் செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்த்தா ஆன்சர் கண்டிப்பாக வரும். பட் எல்லாம் அது டைம் எடுத்துக்கும். அதனால் என்ன பண்ணலாம், எனக்கு தெரிஞ்சு இந்த 100 கன்சிடர் பண்ணி போகிறது பெட்டர். அப்படி இல்லைனா அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி போகிறது பெட்டர். 100 + NR இந்த ஃபார்முலா இதில் ஏதாவது ஒரு சூஸ் பண்ணி போடுங்க. இதுதான் பெட்டராக இருக்கணும். டைம் ஈஸியாக கன்சியூவ் பண்ணலாம். ஓகேங்களா. அடுத்த போகலாமா. அடுத்த என்ன கொடுக்குறான், அர்ச்சனா பண்ணுற ஒரு வங்கியிலிருந்து ஆண்டுக்கு 5% வட்டி வீதம் வாங்குறாரு. 5000 கடனாக பெற்றாராமா. பிரின்சிபல் அமௌண்ட் 5000 வாங்குறாராமா. 5% வட்டி விகிதத்தில் வாங்குறாரு. 3 ஆண்டுகள் முடிவில் அவர் செலுத்த வேண்டிய வட்டியையும் மொத்த தொகையும் காங்க. இப்போ என்ன கொடுத்துட்டான், 3 ஆண்டும் கொடுத்துட்டான். நான் என்ன கேட்குறான், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் டோட்டல் அமௌண்ட்டும் கேட்குறான். எங்கே போடுங்க பார்க்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் PNR பை 100. ஸோ பியர் அமௌண்ட் என்னது 5000. என்னோட அமௌண்ட் என்னது 3 வருஷம். ஆரோட இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5% டிவைட் பை 100. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சலு. அப்போ 3 5 5. ஸோ 50 × 15. 0 5 ஆர் 0. கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணுங்க. 5 25. அப்படி இதே கிராஸ் மல்டிபிகேஷன்னா 0. அதனால் 5 இங்கே வந்துடும். மீதி 2 இங்கே போயிடும். இதை பெருக்குங்க. 5 1 5 5 2 7. ஸோ அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்துச்சு, எனக்கு 750 அப்படிங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக வந்துருச்சு. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளோ வந்துச்சு 750 வந்துச்சு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். என்ன கேட்குறான், செலுத்த வேண்டிய வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் 750. மொத்த தொகையும் கேட்குறான். மொத்த தொகை கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, A = P + SI. பியோட வேல்யூ என்னது 5000. எஸ்ஐயோட வேல்யூ கண்டுபிடிச்சது எவ்வளோ 750. டோட்டல் அமௌண்ட் என்னதப்போ 5750. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் ஃபார்முலா கரெக்டாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சப்ஸ்டியூட் ஈஸியாக கொண்டு வந்த வேலை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், முடிஞ்சிடும். ஸோ ஸ்கூல் புக் சம்ஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நான் அப்புறமேட்டு ஸ்கூல் புக் சம் முடிச்சுட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் ரொம்ப சால்வ் பண்ணுங்கள். ஸோ அதிகமாக நீங்கள் பார்க்குறது ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் சம் முடிச்சுடுங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின் நிறையா போட்டு பாருங்கள். ஈஸியாக மார்க் அப்படிங்கிறது வாங்கிடலாம். எல்லா எக்ஸாம்லேயும் கண்டிப்பாக 1 or 2 கொஸ்டின் 2 கொஸ்டினுக்கு குறையாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிமிலர்ஸ் காம்பவுண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஓகே, இது வரைக்கும் நம்ம 7 சம்ஸ் பார்த்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பேலன்ஸ் இருக்கிற சம்மை பார்க்கலாம். ஸோ ஒரு 4 வீடியோவாக என்ன பண்ணலாம், ஸோ இதை நம்ம பிரித்து சிமிலர்ஸ்ட்டை வந்து முடிச்சிடலாம். ஓகேங்களா. ஒரு 4 வீடியோவாக சிமிலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரித்து முடிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.